வணக்கம். கோவை நகரத்தார் குருந்தமலை பாத யாத்திரை 33ஆம் ஆண்டாக கடந்த 14/8/2025 வியாழக்கிழமை மற்றும் 15/8/2025 வெள்ளிக்கிழமை 2 நாட்களும் சிறப்பாக நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை விழா அமைப்பாளர்கள் திரு க. ஆறுமுகம், திரு மு. அசோக்குமார், திரு சோலைமலை, திரு காசி ஏகப்பன் ஆகியோர் செய்திருந்தார்கள். 14/8/2025 வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு காட்டுப்பிள்ளையார் கோவிலிருந்து காவடிகள் புறப்பட்டு நகரத்தார் சங்கத்தை வந்து சேர்ந்தார்கள். மாலை 3 மணி அளவில் வேலுக்கு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் நடைபெற்றது. அலங்கார மண்டபத்தில் மணியோசை கேட்குது. மாலை 4 மணிக்கு மதுரை பழமுதிர்ச்சோலை பாத யாத்திரை சங்க பொருளாளர் சிறுகுடல்பட்டி டி. தேனப்பன் அழகம்மை தம்பதியர் துவக்கி வைக்க பாத யாத்திரை புறப்பட்டு பெரியநாயக்கன்பாளையம் ஸ்ரீ பாலகிருஷ்ணா கல்யாண மண்டபத்தை இரவு 8 மணிக்கு வந்து அடைந்தது. கேட்குது ஆனந்தம் ஆனந்தமே அந்த மணியோசை. பெரியநாயக்கன் பாளையத்தை நோக்கி காவடி வந்து கொண்டிருக்கும் பொழுது வேல் கொண்டு வருபவர்களும் மற்ற காவடிக்காரர்களும் காவடி ஆட்டம் ஆடுவதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு மதுரை நகரத்தார் சங்க தலைவர் திரு ஆர். வைரவன் விசாலாட்சி தம்பதியர் முன்னிலை வைக்கவும், காணொலிகாத்தான் KMN முருகப்பன் வள்ளியம்மை தம்பதியர் டைரக்டர் KMN எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் சென்னை அவர்கள் ஊஞ்சல் நிகழ்ச்சியை துவக்கி வைக்கவும் 9 மணிக்கு வெள்ளி ஊஞ்சல் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மணியோசை கேட்டதும் மயிலொன்று ஆடுது ஆனந்தம் ஆனந்தமே மயிலாட்டம் காணவே வடிவேலன் வருகிறான் ஆனந்த. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை 5 மணிக்கு பாத யாத்திரை தொடர்ந்து குருந்தமலை அடிவாரத்தை 8 மணிக்கு சென்றடைந்தது. காலை 10 மணிக்கு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி துவங்கியது. வரவேற்புரை க. ஆறுமுகம், தலைமை உரை காரைக்குடி லயன் திரு எஸ். கண்ணப்பன் அவர்கள், வாழ்த்துறை நாச்சியாபுரம் என். பழனியப்பன், ஆசிரியர் ஆட்சி வந்தாச்சு மாத இதழ் அவர்கள், சிறப்புரை தேவகோட்டை திருமதி விசாலாட்சி பழனியப்பன் குழுவினர். பொருள் இறைவனை தேடி. மயிலாட்டம் காணவே வடிவேலன் வருகிறான் ஆனந்தம் ஆனந்தமே
அந்த வடிவேலன் துணையோடு வாழ்கின்ற நமக்கென்றும் ஆனந்தம் ஆனந்தமே முருகானந்தம் ஆனந்தமே. அலையாடு செந்தூரில் விளையாடி நிற்பதும் ஆனந்தம் ஆனந்தமே. நீ அற்புத பழனியில் கோலூன்றி நிற்பதும். நிகழ்ச்சிக்கு நகரத்தார் செட்டியார்களும் ஆட்சிமார்களும் பெரும் திரளாக வந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மா அசோக்குமார் நன்றி உரை சொல்ல சொற்பொழிவு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. மாலை 4 மணி அளவில் அடிவாரத்திலிருந்து காவடிகள் பால் குடங்கள் புறப்பட்டு மலையை அடைந்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அற்புத பழனியில் கோலூன்றி நிற்பதும் ஆனந்தம் ஆனந்தமே முருகானந்தம் ஆனந்தமே. பழமுதிர் சோலையில் மரமாகி நின்றதும். 2 நாட்களும் அமைப்பாளர்கள் விருந்து உணவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை அமைப்பாளர்களில் ஒருவரான திரு மா அசோக்குமார் அவர்கள் நமக்கு தந்து உதவினார்கள். அவர்களுக்கு நம்மளது சித்ரா பஞ்சு கிரியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.